2014 மோடி அரசு பதவியேற்றிலிருந்து பல இந்த வெள்ளையர்கள் காலனி ஆதிக்க சிந்தனைகள்லாம் எடுத்துட்டு வரத நீக்கிட்டு வரதை பார்க்குறோம். இந்த குடியரசு தின சுதந்திர இந்த பீட்டிங் ரிட்ரீட்ல இருக்கக்கூடிய இந்த இழவு பாடல்கள்லாம் நீக்கப்பட்டு தேசபக்தி பாடல்கள் சேர்க்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்தமான்ல இருக்கக்கூடிய தீவுகள், குறிப்பாக சொல்லணும்னா ராஸ் ஐலாண்டு, நேதாஜி ஐலாண்ட் அப்படின்றது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீப் அப்படின்றதும், ஹேப்லாக்ன்றது ஸ்வராஜ் தீப் அப்படின்றது நிறைய, அதாவது வெள்ளையர்களுடைய அந்த பெயர்கள்லாம் நிகழ சிந்தனைகளே இருக்கக்கூடாது, தேசபக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். குறிப்பா சொல்லணும்னா அந்தமான இருக்கக்கூடிய ஒரு 23 தீவுகளுக்கு வந்து பரம்பீர் சக்ரா விருது வழங்கப்பட்ட வீரர்கள் பேர்ல வச்சிருக்கிறதுலாம் பாக்குறோம். இப்போ அது மாதிரி மத்திய அரசு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து இந்திய ராணுவம் என்ன பண்றாங்க, நாங்களும் அந்த மாதிரி இந்த தேசிய சிந்தனையில் ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு ராணுவத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டட அமைப்பு, சாலைகள், அதோடு இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாருக்கும் நாங்களும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பெயர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களெல்லாம் வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 226 பெயர்கள் மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னா ஃபோர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கல்கட்டால இருக்கக்கூடிய இடத்த வந்து விஜய் துர்க் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அது மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்திய ராணுவம். இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய, வரவேற்கத்தக்க ஒரு நல்ல அருமையான முயற்சி, பாராட்டுறேன். நீங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப கார்பரேட்ல வந்து ஒரு அங்க பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயீஸ், ஊழியர்கள், அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஒரு வேலையில பணம் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், பட் பணம் மட்டுமே கிடையாது. அது ஓரியன்டேஷன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப லேட்டஸ்டா இந்த சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோட்டிவேஷனோட முக்கியமானது என்னன்னா மைண்ட் செட். மைண்ட் செட் மாறாத வரைக்கும் வந்து நீ மோட்டிவேஷன் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப மனப்பான்மையை மாற்ற வேண்டும். மைண்ட் செட் வந்து மனப்பான்மை. அப்ப இதனால வரைக்கும் நமக்கு இருந்தது என்னன்னா கலோனியல் மைண்ட் செட். வெள்ளக்காரன் 47 வந்து இந்த நாட்டை விட்டு போயாச்சு, யூனியன் ஜாக் கொடி கீழே இறங்கியாச்சு, மூவர்ண கொடி வந்தாச்சு. ஆனாலும் கூட நம்முடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே தவிர மனப்பான்மையில் நம்ம வெள்ளக்கார மனப்பான்மை இன்னும் இருந்திருக்கு கொண்டிருக்கிறோம். அதை மாத்தவே இல்லை. இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி பண்ண அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணவும் இல்லை. இப்பதான் மோடி வந்த பிறகு ஓனா பண்ணிட்டே இருக்காரு. அழகா நீங்க சொன்னீங்க. நான் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அது கரெக்டா ஞாபகத்துக்கு வந்த சமயத்துல சத்குரு அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, இன்வைட் பண்றாரு. எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. எங்க 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 சொல்லி கேட்கிறாரு. துக்ளக் ரோடு. உடனே அந்த ஆன் த ஸ்பாட் பர்ஸ்ட் பண்றார். அந்த வீடியோ நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்தா கிடைக்கும். அவர் என்ன கேட்கிறாங்க, துக்ளக் யார் தெரியுமா? துக்ளக் நம்முடைய நாட்டுல நம்முடைய புத்தகங்கள்லாம் எரிச்சவன். குர்ஆன் தவிர எதுவும் தேவையில்லை, எந்த புக்கும் தேவையில்லை, புத்தகங்களை எரித்தவன். பல ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான நம்பர் அவர் சொல்லுவார். அதை கேளு பாருங்க. 10,000கணக்கான ஹிந்துக்களை இருந்து வெட்டி கொலை பண்ணவன். அந்த பெண்கள் அவங்களுடைய மகளையோ மனைவியோ அந்த கொலை பண்ண அன்னைக்கே வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு மனைவியாகவோ இல்லது வப்பாட்டியாகவோ அங்கதான் 4 கட்டிக்கலாமே, இல்ல அடிமை பெண்ணாகவோ இல்ல செக்ஸ் ஸ்லேவாகவோ அன்னைக்கே அதுக்கு இணங்க மறுத்தவர்களை பழுக்க காய்ச்ச இரும்பு கம்பியை வைத்து அவங்க பிறப்புறுப்புல வந்து சுட்டவன் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட துக்ளக் பேர்ல வந்து ஒரு தீர்வு இருக்கு. அந்த தெருவில் நீங்க வசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அவமானமா இல்லையா? நீங்க உங்க தெருவில் வந்து தார் வச்சு துக்ளக்ங்கிறத அழியுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே இன்னொரு விஷயம் சொல்லுவார். பக்தியார்பூர் நாலந்தா பல்கலைக்கழகம் சொல்ல உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அதுல வந்து 90 லட்சம் புக்கு, 90 lakh manuscripts. இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய லைப்ரரி உலகத்துல எங்கேயுமே இருந்தது. 12 story பில்டிங். அந்த 90 லட்சம் புக்கையும் அந்த பக்தியார் கில்ஜிங்கிறவன் வந்து நிரூபிச்சு எரிக்கிறான். கிட்டத்தட்ட 6 மாசம் எரிஞ்சிருக்கு. அந்த பக்தியார் கில்ஜி அதன் பிறகு அந்த ஊர் பேரை, நாலந்தாங்கிற ஊர் பேரை பக்தியார்பூர் மாத்திட்டு போறான். இன்றைக்கு வரைக்கும் பக்தியார்பூர் தான் இருக்கு. அந்த ஸ்டேஷன் பேர், ரயில்வே ஸ்டேஷன் பேர் பக்தியார்பூர். அது பேரை மாத்த முயற்சி பண்ண போக கூட நிதிஷ்குமார் ஒத்துழைப்பு தரல, அதனால மாத்த முடியாது. இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. கூகுள் மேப்ல போய் பாருங்க. அது மட்டும் இல்ல, அவங்க போகும்போது சொல்றாங்க, இந்த புத்தகங்களை எரிஞ்சால் கூட இங்க 10,000 டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த 10,000 டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் 100கணக்கான புத்தகங்கள் மனப்பாடமா தெரியும். திரும்பி வந்து 10,000 டீச்சர்ஸையும் ஊரோடு எரிக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் பேர் நம்ம ஊர் வச்சிருக்கோம்.
இன்னும் அடிமைத்தனம் நமக்கு போலையே, தூக்கி எறிய வேண்டாமா? இப்படி ஒரு கேட்கிறார், ரொம்ப ஆவேசமா பேசியிருப்பார். அப்ப நாட் ஒன்லி கலோனியல், இந்த நாட்டினுடைய இன்வேடர்ஸ் யாருன்னா அவங்களுடைய அடையாளங்கள் கூட நம்ம நாட்டில இருந்து போனோம். அப்பதான் நமக்கு வந்து நம்முடைய சொந்த வரலாறு, நம்முடைய பெருமை அது நமக்கு இருக்கும். தன்மானம், மரியாதை, சுயமரியாதை அப்பதான் இருக்கும். நீங்க அழகா சொன்னீங்க, ஒரு இந்த அபைட் பை த லார்ட் என்ற அந்த பாட்டை வந்து நீக்கினாங்க. அது ஒரு கிறிஸ்டியன் சாங். நம்முடைய நாட்டுல குடியரசு அணிவகுப்பு முடிஞ்ச பிறகு ஆர்மி ரிட்ரீட்னு சொல்லுவாங்க, திரும்பி வந்து முடிஞ்சு கடைசியா போகக்கூடிய பாசறைக்கு திரும்பக்கூடியது. அப்போ வந்து அபைட் பை த லார்ட் என்கிற கிறிஸ்டியன் சாங்ஸ் விக்டோரியா மகாராணிக்கு பாடப்பட்ட பாட்டு. அந்த பாட்டு நம்ம பாடணுமா? சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகி ஒரு வெள்ளைக்கார கிறிஸ்துவ பாட்டை பாடணுமா? யாரும் மாத்தல, மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மாத்தினார். அப்புறம் என்ன பாட்டு மாத்திருக்காங்க? ஐ மேரே வத்தன். நம்ம நாட்டினுடைய ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு யாரை நினைவு கூறணும்? இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள், உயிர் கொடுத்தவங்க தான் அவங்க தான் நினைச்சு பார்க்கணும். விளக்கார நினைக்கணுமா? அந்த ஐ மேரே வத்தன் லதா மங்கேஷ்கர் பாடின பாட்டு என்னன்னா 1962 வார், சீன போர்ல உயிரிழந்த வீரர்களை பற்றி பாட்டு. அப்ப இது செய்யறதுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மோடி வர வேண்டி இருக்கிறது. டெல்லியில 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வரார். அவர் ஒரு பாதையை வந்து நடந்து போறார். நம்ம அடிமைப்பட்ட நாடு, நம்ம நாட்டை பார்வையிட வரார். அவர் வந்து போன பிறகு அந்த பாதைக்கு கிங்ஸ் வே என்று பெயர் வைக்கிறாங்க. சரிங்களா? நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சாச்சு, நேரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. கிங்ஸ் வே மாத்தில நம்ம பேரை என்ன பண்ணலாம்? ராஜ்பாத், ராஜபாட்டைன்னு மாத்திருங்க. யார் யார் ராஜா? சுதந்திரம் அடைந்த நாட்டுல வந்து ராஜாவே கிடையாது. 5ஆம் ஜார்ஜ் என்று நினைவுபடுத்தக்கூடிய அந்த ராஜ்பாத் என்கின்ற பெயரை மாத்தியதே மோடி தான் வந்து மாத்தினார். கர்த்தவ்ய பாத் மாத்தினாரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை நீக்குவதற்கான ஒரு பெரிய ஏற்பாடு, ஒரு பெரிய பேர் மாற்றம் இல்லை, அந்த மைண்ட் செட்டே மாறும். இந்தியாவுக்கு உள்ள நீங்க வந்து கடல் வழியா உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நுழையக்கூடிய போது இந்தியா கேட், அங்க 5ஆம் ஜார்ஜுக்கு சிலை அவங்க வந்து போனோன்னு வச்சாங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 20 ஆண்டுகள் அந்த சிலை அப்படியே அங்கேயே இருந்திருக்கு, இந்தியா கேட்ல இருக்கு. அப்புறம் பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுத்த பிறகு அந்த சிலை நீக்கப்படுகிறது. அதோட வெற்றிடமா இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது. மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அங்க நேதாஜி 28 அடி உயரத்துக்கு நேதாஜி சிலை அது நிறுவனத்துக்கான ஏற்பாடு ஆரம்பித்திருக்கிறது. இப்போதைக்கு உடனே லேசர்ல வந்து அந்த சிலை போல ஒரு வடிவம் இருக்கும். அது அவர் வந்து பிரதமர் செஞ்சார். இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். அதனால முக்கியமா பாருங்க, நம்முடைய நேவி கப்பல் படையுடைய கொடியில வந்து செயின்ட் ஜார்ஜ் கிராஸ் இருக்குமா? ஏன் இருக்கணும்? ஏன் எடுக்கக்கூடாது? யாருமே யோசிக்கல. அப்ப அந்த கப்பற்படை கொடியில இருந்த செயின்ட் ஜார்ஜ் கிராஸை நீக்கி அந்த இடத்துல சிவாஜியுடைய, சத்ரபதி சிவாஜியுடைய லோகோ, அதுல அந்த லோகோ ரீப்ளேஸ் பண்ணது மோடி அவர்கள் வந்து தான் பண்ணாங்க. இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. பட்ஜெட் டைம் பாருங்க, வாஜ்பாய் வர வரைக்கும் என்ன டைம் இருந்தது காங்கிரஸ் ஆட்சிகள், இப்ப என்ன டைம்? ஏன் சாயங்காலம் பட்ஜெட் படிப்பாங்க? லண்டன்ல காலையில 11 மணி என்னவோ அந்த டைம் தான் இங்க பட்ஜெட் ஓபன் பண்ணணும். அது அவன் பிரிட்டிஷ்காரன் வந்து நீ அவன் அடிமையா இருந்தப்ப பண்ணதே கரெக்ட். சுதந்திரம் இது மாதிரி பண்ணணுமா? ஒரு பிரீஃப் கேஸ் அவன் வந்து வெள்ளக்கார, அதே பிரீஃப் கேஸ் அதை கூட மாத்த தோணல. இப்ப நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு ஒரு பை, நம்ம நாட்டுல மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஒரு பை, அந்த பையில எடுத்துட்டு வராங்க பட்ஜெட் உடைய அந்த பேப்பர். அதுக்கு ஒரு பேர் கூட கொடுத்துதாங்க, இப்ப ஞாபகத்துக்கு வரல. அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க அந்தமான் நிக்கோபர் பத்தி சொன்னீங்க. நம்முடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் யூஜிசி கிராண்ட் கமிஷன் அவங்க வந்து இதே போல சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மாதிரிலாம் வந்து கான்வகேஷன்ல ஒரு கருப்பு கலர் தொப்பி, கருப்பு கோட்டு, இதெல்லாம் வெள்ளக்காரனுடைய சிம்பிள், மாத்துங்க. நம்ம நாட்டுடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து பட்டம் பெறக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு யூஜிசி வந்து சொன்னது. எப்ப மோடிஜி வந்த பிறகு சொன்னது. ஆனாலும் கூட யூஜிசி பரிந்துரை பண்ணாலும் கூட பல வட இந்திய பல்கலைக்கழகங்கள்ல அது வந்து நடைமுறை கொண்டுட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு போன்ற இடத்துல இன்னும் பழைய நடைமுறை தான் இருக்கு. இல்ல, மருத்துவ மாணவர்கள் கூட இந்த ஹிப்போக்ராட்டிக் ஓத்துக்கு பதிலாக சுஷ்ருதா பேர்ல வந்து அந்த அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திராவிட கழக கண்மணிகள் அதுக்கு வந்து உடனே மனுவாதம், ஆரிய திரிப்பு,
ஹிப்போக்ரேட் திணிப்பு இருந்தா பரவாயில்ல, மெக்காலே திணிப்பு இருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஆரிய திணிப்பு தான் கூடாது என்று பேசக்கூடிய வெள்ளைக்காருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய திராவிட கழகங்கள் இருக்கிற வரைக்கும் இங்க மாறாது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் பெருசா அதை மாற்ற மாதிரி தெரியல, எனக்கு தெரியல. அதனால இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். முகல் கார்டன் என்பதை அமிர்த் கார்டன் என்று மாற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் மோடி அவர்கள் செய்ததை பார்த்து இப்ப நம்முடைய இராணுவத்திலும் இதே போல பெரிய மாற்றங்களை கொண்டு இருக்கிறார்கள். நல்ல ஒரு முயற்சி இது. என்னன்னா இது வந்து ஒரு பெரிய கலாச்சார ரீதியாக ஒரு பெரிய இன்வேஷன், கல்ச்சுரல் இன்வேஷன் சொல்லுகிறார்கள். அது நம்ம நாட்டு மேல நடந்திருக்கு. நம்ம இன்னும் அதுல மீண்டே வரல. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, பீஸா, பர்கர். சோ உணவு பழக்கத்துல கூட வெளிநாட்டினுடைய இன்வேஷன் இங்க வந்துட்டு இருக்கு. நாம வந்து வெளிநாட்டுக்காரனை போல திங்க் பண்ணணும், அப்பதான் பெருமை, அதுதான் பிரைடு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த கல்ச்சுரல் இன்வேஷன் ஊறி போயிருக்கிறது. ஒவ்வொன்னா மாற்ற வேண்டியிருக்கிறது. அதற்கான முயற்சிகளை ஏற்கனவே மோடி அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இப்போது நம்முடைய இராணுவமும் அந்த முயற்சியை தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. அதனால மக்களும் இதை புரிந்து கொண்டு நாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பெயர் மாற்றத்தோடு சேர்ந்து நம்முடைய சுதேசிங்கிறது அதுதான். இந்த நாட்டினுடைய தேசியத்தன்மை என்னவோ அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்படி சுதேசிகளாக மாறுவோம். இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய பாடமாக இதை நான் பார்க்கிறேன்.